பேரபோலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? இது இருக்கிறீங்களா? சார் எனக்கு சரியா தெரியல சார். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதுதான் நம்மளுடைய மொத்தம் 4 ஈக்குவேஷன் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வரும்னா இந்த ஷேப் வரும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் எப்படி வரும்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆச்சுன்னா இதுதான் ஜெனரல் டைப் ஆஃப் பேரபோலா. இதான் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஓட டயக்ராம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ரெண்டாவது டயக்ராம் என்னன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இதனோட டயக்ராம் எப்படி வரும்? பேரபோலா தான், 4 டைப் ஆஃப் பேரபோலா. அப்போ இது என்ன சைடு வருதுங்கிறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த பேரபோலா எப்படி வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். சரிங்களா? இது என்னது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இது எல்லா கேஸ்லையுமே வந்து என்னது? a கிரேட்டர் than 0. அப்போ தான் இந்த டயக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்னும் ஆப்போசிட் டயக்ராம் ஆகும். சரிங்களா? மொத்தம் 4 டைப் ஆஃப் டயக்ராம். இப்போ 2 டைப் ட்ரா பண்ணிட்டேன். மூணாவது டைப் டயக்ராம் என்னன்னா x squared equal to 4ay. x squared equal to 4ay. இது என்னன்னா upward direction. இந்த பேரபோலா எப்படி இருக்குங்கிறாங்க? upward direction. ஆல்ரெடி நீங்க +1ல படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணிக்கீங்க. இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? upward direction இருக்கும். பேரபோலா தான் upward direction இருக்கும். பேரபோலா இஸ் upward direction. சரிங்களா? அதே டயக்ராம் வந்து என்னாச்சுன்னா ஃபோர்த் ஒன் x squared equal to minus 4ay அப்படி வந்ததுன்னா சேம் பேரபோலா டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, அதுவும் பேரபோலா தான், பட் என்ன டைரக்ஷனு? டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? இதுதான் 4 டைப் ஆஃப் டயக்ராம். மெயினாக யார் ஃபஸ்ட்டும் தேர்டும் தெரிஞ்சுட்டா போதும், அதுலேருந்து நம்ம மற்றதை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? மெயினாக யார் தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், ஃபார்முலா அண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும். அதே மாதிரி தேர்டோட, ஏன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இது ரெண்டுமே ஜென்ரல் ஃபார்ம் தான், 4மே ஜென்ரல் ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். அப்போ இதனோட ஃபார்ம் எப்படி இருக்கும், இதனோட டயக்ராம் எப்படி இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டு தெரிஞ்சுட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த 4 டயக்ராம் தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ இதில் ஒரு கொஸ்டின், மிஸ்லேனியஸில் 2 கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சார் நம்மள 8.1 இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது எப்படி போடுவீங்க? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, y ஆக்சிஸ் தான் அவங்க கொடுத்தது. y ஆக்சிஸ் y ஈக்குவல் டு 3ங்கிற லைனுக்கு நம்மளுக்கு என்ன கேட்குறான்? ஏரியா ஆஃப் ரீஜியன் அப்படின்னு கேட்குறான். ஏரியா கண்டுபிடிச்சு சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு டயக்ராம் போட்டோம். எப்படி வரும்னு எது வந்தாலும் நம்ம போட்டு போடணும். இன்டெகிரேஷன் அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் வந்தாலும் நம்ம டயக்ராம் போட்டு தான் ப்ராப்ளம் போடணும். சரியாப்பா? சரி, இது என்ன கொடுக்கலாம்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ நம்மளுக்கு டயக்ராம் தெரியும், ரைட் டைரக்ஷனில் போகும். சரியாப்பா? சரி, ஓகே. இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டான். என்ன லைன் கொடுத்துக்கிறான்? y ஈக்குவல் எப்படி சார் அந்த டைரக்ஷன்? அதான சொல்லி கொடுத்தேன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axங்கிறது ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் தானே. ஓகே. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டைரக்ஷன் தான் வருது. சரிங்களா? அப்போ என்னாச்சு? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, அதனால ரைட் ஹேண்ட் சைடு டைரக்ஷன். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? y ஈக்குவல் டு 3. y ஈக்குவல் டு 3ங்கிறது எங்க இருக்கும்? மேபி இங்கே இருக்கலாம். y ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணால் இதுதான் நமக்கு போகும். சரிங்களா? அப்போ அந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களாம்மா? அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறோம்? இன்னொரு பாயிண்ட் y ஆக்சிஸ்ன்ட்டான். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து க்ளோஸ்ட் ரீஜன் இல்லை. அப்போ நம்மளோட ரீஜன் பார்ட் என்னன்னா இங்க இன்டர்செக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இங்க இன்டர்செக்ட் ஆகுது வந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இதுதான் நம்மளுக்கு க்ளோஸ் இருக்குது. அப்போ இதுதான் ரீஜியன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எப்படி இதை க்ளோஸ்ல இருக்குது. அப்போ கண்டிப்பா இதுதான் வந்து பவுண்டரி ரீஜியன். அப்போ நம்ம மேக்ஸிமம் அவங்க y ஆக்சிஸ் சொல்லிட்டான். அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து y ஆக்சிஸ் சொல்லிட்டான். அப்போ இதுதான் y ஆக்சிஸ். இங்க எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரீஜன் கிடையாது. அவனே எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லல, y ஆக்சிஸ் தான் சொல்லிக்கிறான். அப்போ இதுல தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? இதுதான் இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ரீஜனா இருக்குது. சரியாப்பா? இதுதான் நம்மளுக்கு க்ளோஸ் ரீஜன். புரியுதுல்ல? எஸ் சார். ஓகே. அப்போ நம்மளோட பாயிண்ட் என்னது? இங்க y ஈக்குவல் 0, இங்க y ஈக்குவல் 3. அப்போ நம்ம ஏரியா எந்த பார்ட்ல எழுத போறோம்? ஏரியா வந்து y ஆக்சிஸ்னால a ஈக்குவல் டு இன்டெகிரல் x இன்டு dy. லிமிட் என்னது? 0 to 3. ஏன்னா y ஆக்சிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 அண்ட் இங்க 3 இருக்குது. இதான் நம்ம ரீஜியன். அப்போ அதை எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளோட ஒர்க் என்ன?
இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4xனா எக்ஸ் ஈக்குவல் டு என்னதெல்லாம் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 4 எழுதலாம். கரெக்டாடா கண்ணு? இது ஆ எஸ் புரியுதா? சார். ஆ. எஸ் சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? இன்டெக்ரல் 0 to 3 ஒய் ஸ்கொயர் பை 4. இன்டு dy. சார் 4 வெளியே எடுக்கலாம் சார். வெளியே எடுத்துக்கோ. டைரக்டா என்ன கிடைக்கும்? ஒய் கியூப் டிவைட் பை 3 கிடைக்கும். 0 to 3 கிடைக்கும். அப்ப என்னாச்சு? 1 by 4 என்ன கிடைக்கும்? 3 கியூப் பை 3 மைனஸ் 0 கியூப் வந்து 0 தான் கிடைக்கும். அப்ப இது கட் பண்ண என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் கிடைக்கும். 9 by 4. 9 by 4. எதுக்கு ஆன்சர்? அப்ஜெக்டிவ் டேபிள். பி சார். ஆன்சர் வந்து பி வந்து சொல்றாங்க. சரி, என்ன கஷ்டம்? டவுட் இருக்குதா? நோ சார். அப்போ நோனா மிஸ்லினியஸில் உன்னோட பிடிஎஃப் ஃபைலில் 2 கொஸ்டின் இருக்குது பாருங்க. சார் 2 கொஸ்டினுக்கு நீ எப்படி சால்வ் பண்ணுவோம்? டக்குன்னு சால்வ் பண்ணி எனக்கு டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? சார் திருப்பியும் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணணும் சார். இல்லை, நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் பாரு. ஓப்பன் பண்ணணும், இன்சர்ட் பண்ணிட்டு பாரு. இந்த பிடிஎஃப்ல மிஸ்லினியஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடி செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி எனக்கு டயக்ராமோட சால்வ் பண்ணணும். டயக்ராமோட சால்வ் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 லைன் எங்கே இருக்கும், எஸ் ஈக்குவல் டு 2 லைன் எங்கே இருக்கும், அதெல்லாம் ட்ரா பண்ணி காட்டணும். சரிங்களா? ஆ ஓகே சார்.